Question number 6 in exercise 6.7. Question number 6. Given, find the vector and Cartesian form of equations of the plane passing through three non-collinear points. We need equation of plane. We need the equation of plane which passes through three non-collinear points. Passing through three non-collinear points. So the equation of the plane passing through three non-collinear points, the required formula is there are 2 points x1, y1, z1, 3 points, there are 3 points x1, y1, z1, x2, y2, z2 and x3, y3, z3. This means what? They are not collinear, they are all not lie in the same line. All these 3 points not lie in the same line. ஒரே லைன்ல இந்த 3 points ஃபார்ம் ஆகாம இருக்கணும். அப்படி இருக்கிற பாயிண்ட்ஸ் பேர் தான் என்னது நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஒரு லைன் எடுக்கிறோம், அது மேலேயே இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்தா they are known as collinear points. பட் அப்படி இல்லாம 2 பாயிண்ட்ஸ் லைன் மேல ஒரு பாயிண்ட் வெளியில இருக்கலாம், இல்ல ஒரு பாயிண்ட் லைன் மேல அதர் 2 பாயிண்ட்ஸ் இப்படி இருக்கலாம். அப்ப இப்படி இருக்கிற பாயிண்ட்ஸ் பேர் என்னது நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். அப்போ 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் பிளேன் மேல இருக்கிறத கொடுத்தாங்கன்னா we can define the plane. அதோட ஃபார்முலாஸ் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து a வெக்டார் நம்ம டிஃபைன் பண்ணலாம், செகண்ட் பாயிண்ட்ல இருந்து b வெக்டார் டிஃபைன் பண்ணலாம், தேர்ட் பாயிண்ட்ல இருந்து c வெக்டார் டிஃபைன் பண்ணலாம். அப்ப இதோட வெக்டர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? நம்மகிட்ட கேட்டது வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் தான். அப்ப வெக்டார் ஃபார்ம், வெக்டார் ஈக்குவேஷன் எப்படி வரும் நமக்கு அப்படின்னா r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் s இன்டு b மைனஸ் a வெக்டார் plus t into c minus a vector. T into c minus a vector. R vector equal to a vector plus s into b minus s and t are real numbers. S comma t is any constant scalars. அது எந்த real number வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். s and t are scalars and s comma t belongs to r. ஏதோ real number ஃபாலோ பண்ணிருக்கலாம் s and t யும். R vector equal to a vector plus s into b minus a plus t into c minus a தான் நமக்கு என்னது vector equation. So Cartesian equation எப்படி பண்றது? Cartesian equation is determinant equal to 0. First row x minus x1, y minus y1, z minus z1. Second row என்ன வரும்னா இந்த b minus a. b ங்கிறது x2, y2, z2. a ங்கிறது x1, y1, z1. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? x2 minus x1, y2 minus y1, z2 minus z1 கிடைக்கும். அடுத்து c minus a. c minus a என்ன உங்களுக்கு x3, y3, z3 இருந்து x1, y1, z1 மைனஸ் பண்ணோம். அப்ப x3 minus x1, y3 minus y1, z3 minus z1 கிடைக்குமா? இதுதான் பாத்தீங்கன்னா இதோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். when we expand this determinant we will get a equation. the determinant equation x1 னா நமக்கு ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கிடைக்கும். that is Cartesian. அது எப்படி இருக்குன்னா in terms of x y z ல இருக்கும். so this is known as Cartesian equation. இது எல்லாமே வெக்டர் ஃபார்மட்ல இருக்கும். so this is known as vector equation of the plane passing through three given points. three given non-collinear points. ரொம்ப முக்கியம், அது non-collinear points னு இருக்கணும். ஓகே, क्वेश्चन नंबर 6 ல என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கனாக்க the first point is given as 3, 6, -2. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்கு? 3, 6, -2. செகண்ட் பாயிண்ட் என்னவா இருக்கு பாருங்க, -1, -2, 6 ல இருக்கு. செகண்ட் பாயிண்ட் -1, -2, 6. தேர்ட் பாயிண்ட் is 6, 4, -2 இருக்கு. there are 3 non-collinear points are given. இப்போ இதில இருந்து a வெக்டர் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. a வெக்டர் என்ன வரும்? 3i plus 6j minus 2k தான் a வெக்டர். இப்போ b வெக்டர் என்னமா இருக்கும்பா? this is a வெக்டர். b வெக்டர் equal to -i minus 2j plus 6k ன்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் c வெக்டர் என்ன இருக்கும்? இந்த பாயிண்ட்லயே கன்வர்ட் பண்ணுங்க. 6i plus 4j minus 2k இருக்கும்பா, அவ்வளவுதான். சரிங்களா? a வெக்டர், b வெக்டர், c வெக்டர் கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் வேணும். x1, y1, z1, x2, y2, z2, x3, y3, z3.
they are given here. இதை எடுத்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் வெக்டர் ஈக்குவேஷன் வரப்ப நமக்கு என்ன ஒன்று, ஏ வெக்டர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி மைனஸ் ஏனா பிலேருந்து ஏ வெக்டரை மைனஸ் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். சி மைனஸ் ஏனா சிலேருந்து ஏஎஸ் மைனஸ் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிங்க, பி மைனஸ் ஏ சி மைனஸ் ஏ கால்குலேட் பண்ணுங்கள். பி மைனஸ் ஏ b minus a vector equal to b லேருந்து a மைனஸ் பண்ணுறது பாயிண்ட் கூட நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். -1 -3 என்ன வரும், -4. அப்போ -4i. நெக்ஸ்ட் -2 -6 என்ன வரும், -8j. அடுத்து 6 + 2 ஆகிடுது, மைனஸ் பண்ணுறோம் +2 ஆகிடும். அப்போ 6 + 2 8 + 8k. this is b minus a. அடுத்து we need c minus a. c minus a கண்டுபிடிங்க. கமா c minus a னா அந்த cன்ற பாயிண்ட்ல தேர்ட் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்க. அப்ப 6 - 3 எவ்வளவு வரும், 3i. 4 - 6 என்ன வரும்பா, -2j. அடுத்தது -2 இங்க மைனஸ் பண்றோம் +2 ஆயிடும். அப்ப +0k வந்துரும். சரிங்களா? அப்ப b minus a 4i - 8j + 8k. then c minus a பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 3i - 2j + 0k நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், r vector equal to a vector plus s into b minus a plus t into c minus a வச்சுக்கலாம். அப்போ a vector இருக்கு பாருங்க, 3i plus 6j minus 2k a vector plus s into b minus a vector. b minus a இருக்குமா, -4i minus 8j plus 8k. அடுத்து plus t into c minus a. t into c minus a சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 3i minus 2j plus 0k. சரிங்களா? இப்போ இதுதான் என்னது, வெக்டார் ஈக்குவேஷன். வெக்டார் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணா, we need to find கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா ஆகும், determinant equal to 0. equal to 0 போட விட்டால் டோட்டலாகவே ராங் போட்டுருவாங்கப்பா. சரிங்களா? இது ஈக்குவேஷன், அதனால equal to 0 மஸ்ட். equal to 0 இல்லைன்னா அந்த கார்ட்டீசியனுக்கு மார்க்கே கொடுக்க மாட்டாங்க, டோட்டலாக கிராஸ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, x - x1 y - y1 z - z1. x2 - x1 y2 - y1 z2 - z1. x3 - x1 y3 - y1 z3 - z1 equal to 0. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். substituting the values. x minus x1 என்ன இருக்கு, 3. y minus y1 என்ன இருக்கு, 6. z minus z1 இங்க மைனஸ் இருக்கு, அப்ப என்னோட +2 equal to 0. இங்க செகண்ட் ரோ என்ன வரணும், b minus a ஓடதெல்லாம் வரும். x2 - x1 y2 - 1 z2 - 1 இந்த b minus a ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா, இதோட ரேஷியோஸ் மட்டும் எடுத்து எழுதுங்க போதும். -4 -8 +8 இல்லைன்னா ஒரு தடவை நீங்கள் எழுதலாம். x2 - x1 y2 - y1 z2 - z2 கால்குலேட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் x3 - x1 y3 - y1 z3 - z2 இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா c - a ஓட ரேஷியோஸை ரெப்ரசென்ட் பண்ணோம். அப்போ அது c - a ஓட ரேஷியோஸ் இங்கே எழுதிக்கோங்க. 3 - 2 0 வந்துடும். இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். நான் இங்கேருந்து எக்ஸ்பேன்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், இடம் பத்தாது. தட் இஸ் ஈக்குவல் டு இம்ப்ளைஸ் போடுங்க. ஏன்னா ஈக்குவல் டு இல்லை, ஒரு ஈக்குவல் டு 0 இருக்கிறனால இம்ப்ளைஸ் போட்டுக்கோங்க. என்ன கிடைக்கும், x - 3 இன்ட்டு ரோ வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டேன். x - 3க்கு இந்த ரோ காலம் போயிடும். -8 இன்ட்டு 0 0. இது என்ன -16 இருந்து +16 ஆகிடும். அப்போ 0 + 16. நெக்ஸ்ட் எடுக்கிறப்போ மைனஸ் வரும், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கோஃபேக்டர் y - y - 6 இன்ட்டு இந்த y - 6 இருக்கிற காலம் ரோ ஒமிட் பண்ணிடுங்க. அப்போ இந்த 4 எலமெண்ட்ஸ் மல்டிப்ளை ஆகும். இதை கிராஸ் பண்ணா 0, இதை கிராஸ் பண்ணா 24 - 24. அப்போ 0 - 24. நெக்ஸ்ட் z + 2 வாங்க, ப்ளஸ் z + 2 இன்ட்டு அங்கே என்ன கிடைக்குமா, z + 2க்கு இந்த ரோ காலம் விட்டோம்னா 8 + 24 வரும். 8 + 24 ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம். இங்கே 16 இருக்குது, 24 இருக்குது. இது பாருங்க, 24 + 8 எவ்வளோ வரும் உங்களுக்கு, 32 வருதா? சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இது 4ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது, நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் வேணா. சரிங்களா? அப்போ x - 3 இன்ட்டு 16, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வர சொல்லியிருக்கேன். ப்ளஸ் ஆஃப் -y + 6 இன்ட்டு -24. அடுத்து ப்ளஸ் z - 2 இன்ட்டு z + 2 இன்ட்டு 32 ஈக்குவல் டு 0. இப்போ ஆல் ஆர் மல்டிபிள் ஆஃப் 8 பாருங்க, 8ஆல் டிவைட் பண்ணலாம். அது 2 டைம்ஸும் இது என்ன 3 டைம்ஸும் இதெல்லாம் 4 டைம்ஸ் வருது. அப்போ டிவைடட் பை 8 அப்ளை பண்ணுறான். அப்போ x - 3 இன்ட்டு 2 ப்ளஸ் ஆஃப் -y + 6 இன்ட்டு ப்ளஸ் ஆஃப் கீழே தெரியலையா, ஓகே மேலே எழுதிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், டிவைடட் பை 8 அந்த டாப்பில் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன்.
listen carefully, which implies x minus 3 divided by 8 apply பண்ணுறோமா divided by 8 x minus 3 into 2 then plus minus y minus plus 6 into minus 3 then plus z plus 2 into 4 equal to 0. This simply பண்ணுங்க 2 multiply பண்ணுங்க inside 2x minus 6 minus 3 inside multiply ஆனா 3y minus 18 4 multiply ஆனா 4z plus 8 equal to 0. Simplify it. ஆர்டர் எழுதுங்க 2x then plus 3y next term என்ன z term plus 4z இந்த பாருங்க minus 18 plus 8 என்னாகும் minus 10 minus 10 plus minus 6 என்னாகும் minus 16 equal to 0. This is our required Cartesian equation of the plane passing through 3 non-collinear points. The given points and the 3 points எடுத்துக்கணும். Very important. புரியுதுங்களா? இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணுறதுக்கு என்ன சொன்னேன், அந்த 3 பாயிண்ட்ஸுமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இட் ஷுட் இம்ப்ளைஸ் ஈக்குவல் டு 0. இட் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன். அந்த 3 பாயிண்ட்ஸுமே இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். யூ கேன் செக் இட் யுவர் செல்ஃப். ஓகே, நவ் வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. Find the non-parametric form. Listen carefully. Non-parametric form of vector and Cartesian equation கண்டுபிடிக்கணும். Of the plane. இந்த பிளேனுக்கு non-parametric form of vector equation Cartesian equation கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பிளேன் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிருக்காங்க. This is in the form of r vector equal to a vector plus s into u vector plus t into v vector ஃபார்மட்ல இருக்கு. பாருங்க, ஒரு வெக்டார் இங்க இருக்கு plus s into another vector plus t into another vector. அப்ப this is in the form of r vector equal to a plus su plus tv என்ற ஃபார்மட்ல இருக்கு. இந்த பிளேனோட நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர், இது வந்து இந்த பிளேனோட வெக்டர் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டரோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது கிவன் ஃபார்ம், சரிங்களா? அப்போ இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? ஏ வெக்டார் எடுக்கலாம், யூ வெக்டார் எடுக்கலாம், வி வெக்டார் எடுக்கலாம். சரி, இதோட நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னாக்க நல்லா பாருங்க. இந்த ஏ அப்படியே மைனஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? ஆர் மைனஸ் ஏ. சரிங்களா? இந்த ஏ வெக்டரை மைனஸ் பண்ணால் ஆர் மைனஸ், மீதி என்ன இருக்கு? SUTV இருக்கு, அதில் UVயை எடுத்துருங்க. அப்புறம் SUTயை எடுத்துருங்க, மீதி என்ன இருக்குது? UV. அந்த யூக்கு விக்கும் கிராஸ் ப்ராடக்ட் போடுங்க, U கிராஸ் V, இதுக்கு டாட் போடுங்க, ஈக்குவல் டு 0. இதுதான் என்னது? நான் பாராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம். இது வெக்டர் ஃபார்மு, இது இதோட கரஸ்பாண்டிங் என்னது? நான் பாராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம். நான் பாராமெட்ரிக் இந்த ஏ லெஃப்டில் கொண்டு தான் ஆர் மைனஸ் ஏ. இந்த கான்ஸ்டன்ட் கூட இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேலார் கூட இருக்கிற ரெண்டுக்கும் என்ன பண்ணோம்? கிராஸ் ப்ராடக்ட் போட்டு இந்த ஆர் மைனஸ் கூட டாட் போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்னது? நான் பாராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம். சரி, இப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, கார்ட்டீசியன் ஃபார்ம் என்ன சொன்னோம்? 1 பாயிண்ட், அப்போ எக்ஸ் மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1. அடுத்து என்ன இருக்குது? SU கூட வந்து அது என்னது? பேரலாக வர லைன்ஸாக இருக்கணும், இல்லை பர்பண்டிகுலராக வர பேரலாக வர வெக்டர்ஸ் தான் நமக்கு. சரிங்களா? ஒரு பர்பண்டிகுலர் பிளேனில் அதில் இருந்திருக்கலாம், இல்லை பேரல் லைன்ஸில் வந்திருக்கலாம் அந்த யூவும் வியும். அப்போது என்னாகும்? யூலேருந்து எப்போது L1 M1 N1 எடுப்போம், விலேருந்து L2 M2 N2 எடுப்போம், ஈக்குவல் டு 0. இதுதான் அதோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பா. ரைட், இப்போ நம்ம இது ரெண்டையும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ கிவன் வெக்டர் பிளேன்லேருந்து AUV கண்டுபிடிங்க. கிவன் பிளேன் is in the form of r vector equal to a vector plus s into u plus t into v. அப்போ passing through a point parallel to two vectors, that is passing through a point and parallel to two vectors, இருக்கு. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த பேசிஸில் எடுக்கணும். therefore a வெக்டார் என்ன பாருக்கு? a வெக்டார் equal to 6i minus j plus k. அடுத்து u வெக்டார் என்ன இருக்கு பாருங்க? u வெக்டார் equal to minus i plus 2j plus k. கமா v வெக்டார் என்ன வருதுப்பா? minus 5i minus 4j minus 5k வந்துருக்கு. இது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் கம்பேர் பண்ணி அப்படியே எடுத்து எழுதுறதா UVA. இப்போ வெக்டர் ஈக்குவேஷன் நம்ம நான் பாராமெட்ரிக் வெக்டர் அங்கே எழுதியிருக்கோம். அப்போ U கிராஸ் V இங்கே தேவைப்படுது, அதை கண்டுபிடிச்சிட்டு இது கூட டாட் போடணும். U கிராஸ் V ஒர்க் பண்ணுங்க. U வெக்டார் கிராஸ் V வெக்டார் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ என்ன வரும்? IJK. ரெண்டு வெக்டரை கிராஸ் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ரோ IJK இருக்கும். செகண்ட் ரோல யூவோட ரேஷியோஸ் என்ன இருக்கு பாருங்க? U எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. -1 to 1 வரணும். -1 to 1
B ஓடது பாருங்க -5 -4 -5 again -5 -4 -5 இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்றோம் என்ன கிடைக்கும் I into -10 -4 +4 மாறும் -10 +4 அப்ப என்ன கிடைக்கும் -10 +4 என்ன கிடைக்குமா -6 அடுத்து செகண்ட் என்ன -j into இதுக்கு என்ன பண்ணுவோம் இதை கிராஸ் பண்ணுவோம் 5 -5 into 1 எனக்கு -5 அப்போ கிராஸ் மல்டிப்ளை அப்போ செகண்டரி டயகோனல் மல்டிப்ளைனா சைன் மாறும் அப்போ இது +5 இது என்ன வரும் +5 ஆகும் 5 + 5 ஆயிடும் 10 அடுத்து +k into இந்த k எடுக்கிறப்ப இந்த ரோ காலம் ஒமிட் பண்ணுவோம் அப்போ என்ன உங்களுக்கு 4 + 10 வரும் அப்போ என்ன 14 அப்படி வந்துடும் சரிங்களா இப்போ சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும் போது நமக்கு -6i then -10j plus 14k கிடைக்கும் புரியுதுங்களா என்ன வருது -6i -10j plus 14k இது புரிஞ்சா iக்கு என்ன பண்ணோம் இதை கிராஸ் பண்ணோம் -10 plus 4 வரும் -6 j எடுக்கிறப்போ -j எடுப்போம் இது 5 plus 5 10 ஆயிடும் k எடுக்கிறப்போ 4 ரெண்டுமே மைனஸ் இருக்கனால +4 1 into 4 4 5 into -5 into 2 -10 வரும் பட் கிராஸ் மல்டிப்ளை பண்றப்போ செகண்ட் டயகோனலுக்கு என்ன வரும் ப்ளஸ் ஆயிடும் அப்போ மைனஸ்னால அப்போ மொத்தமா என்ன கிடைக்கும் 14 கிடைக்கும் which is equal to -6i -10j plus 14k வந்துச்சுப்பா சரி இப்போ நம்ம என்ன பண்றோம் u cross v கண்டுபிடிச்சிட்டோம் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் a க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு u cross v அது கூட டாட் ப்ராடக்ட் பண்ணனும் அப்ப வெக்டார் நான் பாராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன் இங்க எழுதிருங்க நான் அது ஃபார்முலா வந்து சைடுல தான் எழுதி வச்சிருக்கோம் क्वेश्चनல ஆன்சர்ல ஒருத்தர் எழுதுங்க நான் பாராமெட்ரிக் வெக்டார் ஃபார்ம் அப்படி எழுதி இந்த ஃபார்முலா எழுதுங்க r - a dot u cross v equal to 0 சரி r minus a ங்கிறது என்ன அந்த வெக்டர் அப்படியே எழுதிடணும் r minus a a வெக்டர் என்ன இருக்கு பாருங்க 6i minus j plus k எழுதிட்டோம் r minus a முடிஞ்சு டாட் u cross v யோட ஆன்சர் u cross v யோட ஆன்சர் என்ன இருக்கு -6i -10j plus 14k இருக்கு equal to 0 இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கும் டாட் பண்ணனும் r டாட் இந்த வெக்டர் அடுத்து இந்த ரெண்டு வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணனும் அப்ப r டாட் -6i -10j plus 14k அடுத்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்றோம் மைனஸ் இந்த ரெண்டோட டாட் ப்ராடக்ட் நல்லா பாருங்க இது r வெக்டர் வந்து வெக்டர் ஃபார்ம்ல இருக்கனால அப்படியே வச்சிட்டோம் இப்போ இது ரெண்டு வெக்டரா இருக்கு பட் என்ன பண்றது டாட் ப்ராடக்ட் நம்ம அப்ளை பண்ண முடியும் இங்க கரஸ்பாண்டிங் ரேஷியோஸ் மல்டிப்ளை பண்ணோம் இந்த மைனஸ் வந்து மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் வெளியில இருக்கும் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோஸ் மல்டிப்ளை பண்ணுங்க -6 into -6 -36 -1 into -10 plus 10 1 into 14 plus 14 equal to என்ன வந்துரும் 0 இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்கம்மா என்ன வருது 24 minus 36 னா -12 வருது -12 வெளியில என்ன இருக்கு நமக்கு ஒரே மைனஸ் இருக்கு அப்புறம் மொத்தமா என்ன வரும் உங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே விட்டாலும் சரி இல்ல இந்த மாதிரி வந்துடலாம் இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு r dot -6i -10j plus 14k minus சிம்பிளிஃபை பண்ணுங்க மைனஸ் பண்றப்ப என்ன கிடைக்குமா 24 minus 36 -12 அப்ப இங்க ஒரு மைனஸ் பண்ணா +12 equal to 0 இதான் பாத்தீங்கன்னா நமக்கு என்னது வெக்டர் ஃபார்ம் சரி கார்ட்டீசியன் ஃபார்ம் போறப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் தனியா கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் r என்ன பண்ணலாம் இந்த r வெக்டருக்கு நம்ம என்ன பண்ணா போதும் xi + yj + zk கொடுத்து இது கூட டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைச்சிரும் சரிங்களா ரெண்டு வேளை பண்ணலாம் ஒன்னு என்ன கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் x1 y1 z1 x அது சப்ஸ்டிட்யூட் பண்றோம் l1 m1 n1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் l2 m2 n2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும் r என்ன பண்ணலாம் இந்த r வெக்டருக்கு போல என்ன பண்ணலாம் xi + yj + zk நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இது கூட டாட் போட்டீங்கனாவே உங்களுக்கு கிடைச்சிரும் அதுதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அதனால அதே வழியை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்றோம் வெக்டர் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் போறோம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இஸ் என்ன பண்ணுமா put r vector equal to xi plus yj plus zk in 1 இது 1 ன்னு எடுத்துக்கோங்க இந்த பிளேன் ஈக்குவேஷன்ல 1ல therefore 1 implies 1 என்ன கிடைக்கும் பாருங்க 1 implies நான் இங்க xi plus yj plus zk சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது ரெண்டு டாட் ப்ராடக்ட் ஆகும் புரிஞ்சுக்கலாம் என்ன ஆகும் xi plus yj plus zk டாட் -6i மேல எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன் இடபத்துல மேல எழுதிடலாம் லிசன் ஃபுல்லாவே நம்ம மேல எழுதிக்கலாமா
put r vector equal to xi plus yj plus zk in 1 the plane equation vector equation substitute பண்றோம். அப்ப substitute பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. xi plus yj plus zk dot minus 6i minus 10j plus 14k plus 12 equal to 0. இந்த கான்ஸ்டன்ட் ரைட்ல கூட கொண்டு போய்க்கலாம், லெஃப்ட்லயே வச்சுக்கலாம், தப்பு இல்லை. சரி, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. சரி, டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்போ 6 into x minus 6 into x என்ன minus 6x minus 10 into y minus 10y 14 into z plus 14z அடுத்து என்ன இருக்குமா plus 12 equal to 0. இப்போ x இது எல்லாமே டிவைட் ஆகும், எதால 2 ஆல டிவைட் ஆகும். we can divide it by minus 2 divided by minus 2 போடுங்க. 3x plus 5y minus 7z இங்கே minus 2 வந்தா minus 6 is equal to 0. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட required equation of the Cartesian equation of the given plane. புரியுதுங்களா? இதான் இதோட Cartesian equation. புரியுதா? அப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பிளேன் இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு. AUV எடுத்தோம். அந்த AUV எடுத்துட்டு நம்ம நான் பேராமெட்ரிக் போனோம். நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் வந்து r minus a dot u cross v. அப்போ u cross v ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த u cross v ஆன்சரை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு வெக்டர் ஃபார்ம் கிடைக்குது. வெக்டர்ல இருந்து கார்ட்டீசியன் போகிறதுக்கு r இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம், xi plus yj plus zk சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ரெண்டு டாட் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணோம்னா அந்த ஏங்கிற பாயிண்ட் என்ன பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து வெரிஃபை ஆனதாக அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த எக்ஸசைஸில் தெர் ஆர் 7 ப்ராப்ளம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்மா. இது கூட எக்ஸாம்பிள்ஸில் இருக்கிற சம்ஸையும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஈவன் சிபிஎஸ்சி போர்டில் கூட இதில் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. புரியுதா? சிபிஎஸ்சியில் 4 மார்க்ஸில் வந்துருக்குது நிறையா. பட் நமக்கு இது டெஃபினட்டாக 5 மார்க் வரும். ஃபஸ்ட் எக்ஸசைஸும் இந்த எக்ஸசைஸும் இந்த சாப்டரில் படிக்காமல் இருக்காதீங்க. மற்றதில் கூட நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிக்கலாம். ஆனால் இதில் இந்த 2 எக்ஸசைஸும் யூ ஷுட் தரோ. சரிங்களா? பார்க்கலாம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி அதோட பேசிக்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்துக்கு போகலாம்.